அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய கதையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது தந்தை உபதேசித்த மந்திரம். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர் தியாக பிரம்மம். ஒரு நாள் தனது தந்தை ராமபிரம்மத்திடம், அப்பா, நம் குலதெய்வமாகிய ஸ்ரீ ராமபிரானை தரிசிக்க வேண்டும் என விரும்புகிறேன். தாங்கள்தான் என் குரு. நீங்களும் என்னுடன் வந்தால் குருவின் அருளால் ஸ்ரீ ராமபிரானை தரிசித்த புண்ணியம் எனக்கு கிடைக்கும் என வேண்டினார். அதற்கு ராமபிரம்மம், மகனே, என் உடல்நிலை சரியில்லை. அநேகமாக இன்னும் சிறிது நாளில் ஸ்ரீ ராமபிரானின் திருவடியை அடைவேன் என உணர்கிறேன் என்றார். தியாக பிரம்மம் கண்ணீருடன், என்னப்பா இப்படி சொல்கிறீர்கள்? இனி எப்படி குருவருளும் திருவருளையும் பெறுவது என வருந்தினார். கவலைப்படாதே, ராமநாமத்தை ஜபம் செய்து கொண்டே இரு. ஒரு நாள் அந்த பகவான் ஸ்ரீராமரே உன் கண்முன் காட்சியளிப்பார் என்று சொல்லி தான் ஜபம் செய்து வந்த மாலையை தியாக பிரம்மத்திடம் கொடுத்தார் ராமபிரம்மம். சிறிது நாளில் அவரது உயிரும் பிரிந்தது. தியாக பிரம்மமும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப தினமும் ராமநாமத்தை ஜபித்து வந்தார். ஒரு நாள் திடீரென ஸ்ரீராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயருடன் தரிசனமும் தந்தார்கள். நாரதரும் சந்நியாசி வேடத்தில் இவருக்கு தரிசனம் கொடுத்துள்ளார். அதோடு ஸ்வரார்ணவம் என்ற பெயரையுடைய சங்கீத நூலையும் கொடுத்தார். அதை வைத்து பல கீர்த்தனைகளை இயற்றினார் தியாக பிரம்மம். அதனால் இசை உலகின் பிதாமகர் என்று புகழை பெற்றார் தியாக பிரம்மம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.